தனுசு ராசிக்கு எதிரி ராசி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கடக ராசி என்பது மிகப்பெரிய எதிரி. தனுசுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க கடகம். அதனால பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அவங்களால பார்த்தீங்கன்னா, தீராத அவமானம், தீராத பிரச்சனைகள் இவங்களுக்கு எப்பயுமே வரும். அதனால தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே கடக ராசி என்பதை கூட வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு அவமானத்தையும், தீராத கடனையும் கடந்தே போக முடியாது. அதனால மிகப்பெரிய பிரச்சனை வந்து கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்குன்னு அலையக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரிஷப ராசி என்பவர்கள். இந்த தனுசு ராசிக்கு ரிஷப ராசி எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படியே பார்த்தீங்கன்னா, எப்படா இவங்கள மாட்டி விடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷப ராசி என்பவர்களா இருப்பாங்க. அதனால தனுசு ராசி என்பது ரிஷப ராசிகிட்ட பழகும்போது என்னன்னா, இவங்க தேவையில்லாம இவங்கள பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இவங்களுடைய பழைய விஷயம், பழைய கதை எல்லாம் சொன்னாங்கன்னா, கடைசியில அதில எங்கெல்லாம் தப்பு பண்ணாங்களோ, அதெல்லாம் எடுத்து வச்சு, இவங்க எங்க மாட்டுவாங்கன்னு தெரிஞ்சு அவங்ககிட்ட கரெக்ட்டா போட்டுக்குடுவாங்க. கடைசியில அதனால பெரிய வாழ்க்கையில வேலைய இழக்கக்கூடிய சூழ்நிலை, தொழில மிகப்பெரிய நஷ்டத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை, அதுமாரி குடும்ப உறவுகள்ல பாதிப்புகளை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ரிஷப ராசி என்பதில அதிகமா வரும்.